ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புதிதாக பிறக்க இருக்கின்ற 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள். வருடக்கோள்களான குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான் இவர்களுடைய பயணங்களை வைத்தே பலன்கள் எடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வருடக்கோள்களுடைய பயணங்களை பற்றி பார்க்கலாம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவானும் சனீஸ்வர பகவானும் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடக்கோள்களான குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான் இந்த கிரகங்கள் அனைத்துமே இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 2026 மே மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் கடக ராசியிலிருந்து 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசார குருவாக சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அக்டோபர் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி 14ஆம் தேதி வரை அவர் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பார். சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற கேது பகவானும் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ராகு பகவானும் 2026 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி உங்கள் ராசிக்குள் போகலாம். மேஷ ராசி பாக்கியாதிபதியும் விரய ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலே மே மாதம் 16ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டு பத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் இந்த 3 வீடுகளையும் அவர் பார்வையிடுவதால் உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இதற்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. இதற்கு கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. அவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழியில் சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. இதற்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனீஸ்வர பகவான் லாபஸ்தானமான கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் போதும் விரயஸ்தானமான மீனராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் போதும் குருவுடைய பார்வை சனீஸ்வர பகவான் மீது விடுவதால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி சுப பலன்களே இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கப் போகின்றது. ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தால் விரயமல்லவா ஏற்படும் என்று பயத்தோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை. குரு பார்க்க கோடி நன்மை. சனீஸ்வர பகவானால் ஏற்பட இருந்த பலன்கள் அனைத்தும் மாறி உங்களுக்கு சுப பலன்களே நடக்கும். பலன்களே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றால் உங்களுடைய செயல்பாடுகளில்
யாருக்கேனும் விளைவிக்கும் செயலாக இருந்தாலோ அல்லது உங்களுடைய சொல்லாக இருந்தாலோ கஷ்டங்கள் ஏற்பட்டால் அதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும் சூழலை இந்த சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். திட்டத்தோடு இந்த ஆண்டு சிலர் செய்வீர்கள். இதற்கு நீண்டகால வைப்பு நிதி வைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம். மாசத்திற்கு பிறகு சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எடுப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் எடுப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் வரும். செய்யக்கூடிய தொழிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறந்த ஆண்டாகவே அமைய காத்து கொண்டிருக்கின்றது. பயப்பட தேவையில்லை. ஆண்டு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் இதுவரும் ஆஞ்சநேய பெருமானுக்கு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும், பிரதோஷ காலங்களிலும் பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொண்டு அந்த சிவனை வழிபடுவதாலும் நீங்கள் வாழ்விலே வெற்றியினை பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.